இன்னைக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்க முடியாது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம். கிளிக்கும் பாம்பிற்கும் கூட ஜீவசமாதி வச்சுருக்காங்க. காற்று அடிச்சு ஒரு வழியாயிட்டோம். இதில் இருக்க குட் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா அவங்கள வயிறு ஃபுல் வருவோம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. மாலை வேளையில் நிறைய பேர் சில நேரத்தில் செஃப் மாறினாங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும். ப்ளஸ் தோசை எக் ஆம்லெட்லாம் கேட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தருவாங்க. அதை விட முக்கியம் என் இனிய தமிழினியின் அன்பு வணக்கங்கள். நம்ம எங்கன்னா ட்ரிப் போறோம்னா பொழுது விடியறதுக்கு முன்னாடியே கிளம்பி சூரிய உதயத்தை பார்த்தாதான் அந்த ட்ரிப்பே மிகவும் திருப்தியா இருக்கு. அப்படி நாங்க ஹொசூர்ல இருந்து பாண்டிச்சேரியும் பாண்டிச்சேரியில இருந்து கோயம்புத்தூரும் போலான்னு பிளான். டிராவல் பண்றதோட அருமையை யாரால புரிஞ்சுக்க முடியும்? அதிகமான மன அழுத்தத்துல இருக்கவங்க அந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லையா, அவங்களாலதான் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது இந்த ட்ரிப் எனக்கு. விடியற் காலையில அடிக்கிற சில் காற்று, பரபரப்பான சாலை, இது எல்லாமே ஒரு புத்துணர்வு தான். நான் ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு போனாலும் சரி, பாண்டிச்சேரி போனாலும் சரி, நான் கடந்து வர ஒவ்வொரு இடமும் என் மனசுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அப்படிப்பட்ட இடத்தெல்லாம் இந்த வீடியோல பார்த்து ரசிச்சுட்டே போவோம். அதை விட முக்கியமா நிறைய பேருக்கு இப்ப நாங்க எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கணும். அதானே சிவபெருமானால் எழுதப்பட்ட திருவாசகம் அமைஞ்சிருக்க கோவிலுக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளோட அடுத்த 2-3 நாள் கோவில் ட்ரிப்பு அப்படி இப்படின்னு களை கட்ட போகுது. அதே மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் ரிவ்யூ, ஃபுட் ரிவ்யூ, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம், இல்லைனா வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மாவோட சூடு பிடிச்சிக்கிட்டு அம்மா மேலே சாஞ்சிக்கிட்டு ட்ராவல் பண்ண அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படி என் மகன் எப்போ ட்ராவல் பண்ணாலும் அவர் தூங்குறதுக்கு மைண்டை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்குவாரு. ஹொசூரை விட்டு கொஞ்சம் இறங்கின உடனேயும் வனப்பகுதி வந்துடும். அதே மாதிரி எங்கள் ஹொசூர் எப்பொழுதுமே குளுன்னு இருக்கும். சில நேரத்தில் லேட் நைட் ட்ராவல் பண்ணும் போது ரொம்ப ரேராக மான்களை இங்கே நான் பார்த்துருக்கேன். சில்லுன்னு காத்தடிக்கும் போது யாருக்கு தான் தூக்கம் வராதுங்க இந்த நேரத்தில்? நாம தான் ஏதாச்சும் சிந்திச்சுட்டே பயணம் பண்ணிட்டு இருப்போம். இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு தூக்கம் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும். நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அதற்கு எதிர்மாறா நடந்துட்டு இருக்கு. கார்ல ஏசி ஒர்க் ஆல, இருந்தாலும் அவுட் சைட் சில்லுன்னு இருக்கு. கிருஷ்ணகிரியை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதிகமா கடலை தான் ரசிச்சிருக்கேன் என்னோட சின்ன வயசுல இருந்து. கடந்த 3 வருஷமா கடலை நான் பாக்குறதே இல்ல. நிறைய மலைகளை பாக்குறேன். இங்க சுற்றி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலையா இருக்கு. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமான தோற்றம். பொழுதும் விடிய ஆரம்பிச்சிருக்கு. சூரியனோட இளம் மஞ்சள் தோற்றம் அழகோ அழகு. இந்த இடம் அடர்த்தியான காட்டுப்பகுதி. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போறவங்க இந்த இடத்த கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. உள்ளூரை சுத்தி பார்க்காதவங்க வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகணும்னு விசாக்காக நின்னு நானே சொல்றேன். நம்ம நாட்டிலேயே நிறைய அழகு மிகுந்த இடங்கள் இருக்கு. முக்கியமா முதல்ல நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்க அழக ரசிங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டா போயிட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நாம எதற்காக வெளிநாட்டுக்கு பயணம் பண்றோமோ அத்தனை விஷயமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம நாடு நமக்கு காட்சி தரும். இந்த வனப்பகுதிக்கு அடுத்தபடியா இது ஒரு வனப்பகுதி. டிசம்பர் மாசம் இந்த இடத்துல டிராவல் பண்ணி பார்த்தா சொர்க்கம்னு சொல்றாங்களே, அந்த சொர்க்கமே இதுதாங்க. விடியற் காலையில பனியெல்லாம் இறங்கி அப்படி ஒரு அழகா இருக்கும். எனக்கு பேர் என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போனோம்னா இந்த ரூட்டோட பேரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடம்லாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் இருக்கு. 2-3 கிலோமீட்டர் காட்டுப்பகுதி வரும். அதுக்கப்புறமா கிராமப்புறங்கள் தான் இருக்கும். செழுமையான கிராம பகுதி, ஆங்காங்கே தென்னை மரம், வயல்வெளிக்கு நடுவுல எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பல வண்ண பச்சை நிறம். மழை நேரத்துல வந்தாலும் சரி, வெயில் நேரத்துல பயணம் பண்ணாலும் சரி, மிகவும் அற்புதமா இருக்கும். திருவண்ணாமலையில இருக்கும். வானத்துல பாருங்க திருவண்ணாமலை. இங்க பாருங்க, இங்க திருவண்ணாமலை தெரியுதா? மலை இருக்கு. இங்க பாருங்க எவ்வளோ ஒரு அழகு. 3 பட்டை இருப்பா ஆட்டாது. திருவண்ணாமலை ஹைவேஸ் ஜங்ஷன்ல இருக்கு இந்த கடை. பெரும்பாலும் எங்களோட உணவை இங்க தான் முடிச்சுக்குவோம். இன்னைக்கு காலை உணவு. இங்க சிறுதானிய உணவு நம்மளுக்கு கிடைக்கும்.
வண்டியில பில்லோ, பெட்ஷீட், ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு நிறைய பொருள் வச்சிருப்போம். ரொம்ப லாங் டிராவல் பண்ணும்போது என்னோட பசங்களை கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறதுக்காக இத்தனை விஷயத்த நான் எடுத்துட்டு போவேன். குதிரைவாலி பொங்கல், வரகரிசி இட்லி, திணை தோசை அப்படின்னு விதவிதமான சிறுதானிய காலை உணவு. சாப்பிடுப்பா. என்னையே எடுத்து நான் தான் தெரியும். என்ன வீடியோ வச்சுட்டேங்க. கிளாஸ் எடு. காலை உணவு முடிச்சாச்சு. இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி போகலாம். இப்போது செஞ்சிக்கு வந்துட்டோம். செஞ்சியில் இருக்க இந்த குறிப்பிட்ட மலைகளை பார்க்கும்போது எப்பொழுதுமே எனக்கு வேப்பாதாங்க இருக்கு. பல முறை இந்த இடத்த நான் கிராஸ் பண்ணி போயிருக்கேன். ஒவ்வொரு முறையும் எப்படி இந்த கல் பெருசு பெருசாக தனித்தனியாக பெரிய பெரிய பாறாங்கற்களாக இருக்குது அப்படின்ற சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஒருவேளை இந்த மலைக்கு கீழே எரிமலை மாதிரி இருந்துட்டு அந்த எரிமலை இந்த கற்களை பூமிக்கு அடியிலிருந்து வெளியே தள்ளுதா அப்படின்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்ல இந்த கற்களை யாரு தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க ஜல்லி மாதிரி, அந்த காலத்துல மக்கள் ரொம்ப பெருசா இருந்திருப்பாங்களோ அப்படி நானே யோசிச்சுட்டு வருவாங்க. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம புதுச்சேரி வந்தாச்சு. புதுச்சேரியில திருவாசகம் கோவிலுக்கு நம்ம போகணும்னா அதற்கான கூகுள் மேப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இதனோட ஃபுல் ஹிஸ்டரியும் நான் சேர்த்து என்னோட கோவில் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். அதுல ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதற்கு கொஞ்ச நாள் ஆகும். நம்ம சென்னை டி நகர் மாதிரியான ஒரு ஏரியால அதுலேயும் மிகவும் அமைதியான ஒரு சூழல்ல தான் இந்த மடம் அமைஞ்சிருக்கு. வெயில் நல்லா ஏறி போச்சு. நம்ம புதுச்சேரியில வெயில் கேட்கவா வேணும், சென்னைக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க இருந்து கோயம்புத்தூர் எப்படிதான் போக போறோம்னு தெரியல. புதுச்சேரி அம்பலத்தார் மடம் இருக்க தெரு இது. அம்பலத்தார் மடம். இங்க 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் கூற சிவபெருமான் எழுதிய திருவாசக சுவடியை பாதுகாத்து வராங்க. நாம திருவாசகத்தை பார்க்கணும்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். சாதாரண நாட்கள்ல திருவாசகத்தை பாதுகாத்து வச்சிருக்கோம் அந்த பெட்டியை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்க முடியாது. கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும். இப்ப நம்ம இந்த கோவிலை சுற்றி பார்க்கலாம், வலம் வரலாம், சிவனின் அருள் பெறலாம். இந்த கோவிலில் கிளிக்கும் பாம்பிற்கும் கூட ஜீவசமாதி வச்சிருக்காங்க. அந்த வரலாறு எல்லாம் என்னோட கோவில் சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு அம்பலத்தார் மடத்தையும் படம் எடுத்தாச்சு. நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா மகா சிவராத்திரி அன்னைக்கு இறைவனால் எழுத பெற்ற திருவாசகத்தை தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கணும். புதுச்சேரியிலிருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிருக்கோம். எனக்கு விழுப்புரம் மாவட்டம்னா ரொம்ப பிடிக்கும். வெயில தவிர அழகான அதிகப்படியான விவசாய நிலங்கள், அரிசி விவசாயம் எப்படி பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அது எப்படி மாறும் அப்படின்றத ஒரு முறை விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றி வந்தாலே அது விளங்கிடும். நம்ம பிள்ளைங்களுக்கும் பாடமா சொல்லலாம். வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு. காற்று அடிச்சு ஒரு வழி ஆயிட்டோம். வேண்டாம் வெளியே போட்டு. என் மகனும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட கண்களுக்கு நிறைய அழகு தென்படுது. அழகான ஒரு விஷயத்த பார்த்தா அது படம் எடுத்து வச்சுக்கணுன்ற எண்ணம் பசங்களுக்கு தானாவே வருது பாருங்க. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா பயணம் சிறுவர்களுக்குள்ளும் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணும். மதிய உணவு வேலையும் நெருங்கியாச்சு. நாம கூட பசியா இருந்துக்கலாம். ஆனா பசங்களை எப்பொழுதுமே நம்ம பயணம் பண்ணும்போது பசியா இருக்க விடக்கூடாது. சிறிதளவே உணவே ஆனாலும் அதை சரியான நேரத்துல கொடுத்துடணும். அப்பதான் அவங்களுக்கு நல்ல ஒரு மெமரிஸ் கிரியேட் ஆகும். இல்லைன்னா இதுல இருந்த குட் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. பிற்காலத்துல இதை பற்றி யோசிக்கும் போது இதுல இருக்க குட் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா அவங்கள வயிறு ஃபுல்லா வச்சிருக்கணும். இல்லைன்னா இந்த பசி மட்டும் தான் அவங்களுக்கு மைண்ட்ல வரும். ஒரு கட்டத்துல இந்த மாதிரி விஷயத்த சொல்லி காட்ட கூட
செய்வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மினி மீல்ஸ்ன்னு ஆர்டர் பண்ணால் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கங்க. சின்ன சின்ன கப்பு, அதுவும் பொரியல் கூட்டு கொடுப்பாங்களே அந்த கப்பில் தான் சாப்பாடே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தினால தான் நான் சரவணபவன் ஹோட்டலுக்கு போகிறதே நிறுத்திட்டேன். இப்போ ஆரியபவன் இதே வேலையை செய்கிறாங்க. 2-3 முறை நான் அவங்கக்கிட்ட கொஸ்டினும் கேட்டுட்டேன். ஒரு பிரான்ச் இல்லை, பல பிரான்ச்சில் இதே மாதிரி தான் நடக்குது. வள்ளிமலை கோவில் விலாகில் பார்த்துருப்பீங்க. அங்கேயும் அதே நிலைமை தான். ஆரியபவனில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இன்றைக்கும் அதே இடத்துல தான் சாப்பிட்டோம். விழுப்புரம், திருக்கோவிலூர், திருவண்ணாமலை இந்த ரூட்டில் கிடைச்ச இடத்துல கட்டாயம் சாப்பிட்றணும். இல்லைனா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் கிடைச்சிடும். வெஜ்ஜு கொஞ்சம் சிரமம்தான். வெயில் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும்னு வேண்டிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஆச்சு. சூரிய ஒளி மேகத்திலிருந்து ஊடுருவி வரும் காட்சி மேகத்துக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம ஊருக்கு வந்தால் மட்டும்தான் தமிழ் பாட்டை கேட்க முடியும் ரேடியோவில். கர்நாடகா டவர் தான் எடுக்கும். கன்னட பாட்டும் ஹிந்தி பாட்டும் தான் கேட்கும். ரேடியோ ஆன் பண்ணாலே ஹிந்தி கன்னடத்தில் தான் பேசுவாங்க. அதனால் ஹொசூரில் இருக்க வரைக்கும் நாங்கள் ரேடியோவே ஆன் பண்ண மாட்டோம். கர்நாடகா டவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும். ஆனால் தமிழ்நாட்டு டவர் கர்நாடகாக்குள்ளே வராது. ஏன்னா ஒரு வருஷம் நாங்கள் பெங்களூரில் இருந்திருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அடுத்து வானம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான காட்சியை நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா ஒரு மாதிரியான ஃபீலு, அதுவே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா இன்னொரு மாதிரியான ஃபீல். இப்போ நாங்கள் ஈரோடு பவானி ஆற்றிற்கு மேலே அமைஞ்சிருக்க பிரிட்ஜ் மேலே இருக்கோம். இந்த ஆற்றங்கரையில் மிக மிக பழமையான கூடுதுறை சங்கமேஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. இந்த கோவிலும் சரி, கோவிலோட வரலாறும் சரி, என் அழகு கூட மிகவும் தொன்மையானது. இந்த கோவிலை பற்றின முழு விவரங்களையும் நம்ம கோவில் சேனல்ல கொடுத்துருக்கேன். வேண்டியவங்க பார்க்கலாம். வேண்டியவங்க கமெண்ட் பண்ணுங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நாங்கள் பயங்கர பிசு பிசுன்னு ஆயிட்டோம். விட்டா இந்த ஆற்றிலேயே ஒரு குளியலை போட்டு வருவோம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. மாலை வேளையில நிறைய பேர் காற்று வாங்கியபடி இயற்கையை ரசிச்சபடி இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல நிற்க கொஞ்சம் பயமாக இருந்தது. பிரிட்ஜும் ஆடிட்டே இருந்தது. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணனால இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். கண்டினியூவாக பல மணி நேரம் ட்ராவல் பண்ணால் நம்ம காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிரும். அதை தடுக்க இந்த மாதிரி அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மலை திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வீற்றிருக்கும் மலை. இந்த கோவிலை பற்றின முழு விவரங்களையும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்குற இந்த 2 கோவில்களும் கொங்கு நாட்டு பொக்கிஷங்களில் மிகவும் முக்கியமானது. நாங்கள் ஹோட்டலில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லே சாப்பிடல, அதில் மேபி நாளைக்கு சாப்பிடுவோம் ஸ்டே பண்ண ஹோட்டல்லையே. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கோம், போகலாம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலோட ரூம் டூர் வந்து முடிஞ்சால் நாளைக்கு காட்டுறேன். கோயம்புத்தூர் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. 8 வருஷம் முன்னாடி கூட வந்து 15 டேஸ் கிட்ட நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போல்லாம் கூட இப்படிலாம் இல்லை. இப்போது சென்னை, பெங்களூர் அளவுக்கு இருக்குது. மிகப்பெரிய நீளமான ஃப்ளைஓவர் பிஎஸ்ஜி காலேஜ் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் எங்கே போனாலும் பிரியாணி சாப்பிடணுன்ற ஒரே குறிக்கோளோட நான் இருக்கேன். இங்கேயும் அதை ட்ரை பண்ணிவிடுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் பிரியாணி நல்லாவே இருந்தது. மட்டனும் நல்லாயிருக்கு, ரைஸும் நல்லாயிருக்கு. பிரியாணியோட கொஞ்சம் நெய் வாசம் நல்லாவே இருக்குது. மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். சில நேரத்தில் செஃப் மாறினாங்கன்னா டேஸ்ட்டும் மாறிடும். அதுக்கு நான் பொறுப்பில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா 10 மணி போல் தான் நாங்கள் சாப்பிட போனோம். கொஞ்சம் இருக்க க்ரௌடு அப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் இங்கே க்ரௌட் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. 12 மணி வரைக்கும் கூட ஃபுட்டு கிடைக்கும் போல் இருக்குது சில கடைகளில். 11 மணிக்கு நம்ம கோயம்புத்தூரும் பெங்களூர் மாதிரியே ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. நாங்களே 10:30க்கு மேலே சாப்பிட போகிறோம்னு பார்த்தா இப்படியும் ஒரே க்ரௌட் ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே.
ஹோட்டல் ரிவ்யூ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சேனலு, ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணலாமே. ஹொசூரில் மேக்ஸிமம் 11 மணி வரைக்கும் சுற்றலாம், அதுக்கு மேலே சுற்ற முடியாது. ஆனால் பெங்களூர் அப்படி இல்லை, விடிய விடிய மக்கள் அங்கங்கே நடமாடிட்டே தான் இருப்பாங்க. முக்கியமாக ஃப்ரைடே நைட்லேருந்து சண்டே நைட் வரைக்கும். இப்போது கோயம்புத்தூரும் அப்படி தான் போல இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குல்ல, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். நைட்டில் அப்படியே கொஞ்ச நேரம் கோயம்புத்தூரை சுற்றி பார்க்கலாமா? சுமார் 16 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இதே பொலியுடன் இருந்திருந்தா நான் இங்கே இருக்க ட்ரை பண்ணி இருந்திருப்பேன். எனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நேராக இங்கே தான் வந்தோம். ஆனால் என்னால் இருக்க முடியல. ஜஸ்ட் 3 months தான். அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி சென்னைக்கு போயிட்டோம். என்னோட பர்சனல் ரீசன் அப்படி. விஜய் எலான்சா ஹோட்டல் இது. 8 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, அதில் இங்கே 1 week நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே பார், பப் இதெல்லாம் இருக்குது. எந்த ஒரு ஹோட்டல் ஆகட்டும், ரெசார்ட் ஆகட்டும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் கெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப உங்களை தேடி வருவாங்க. முக்கியமாக சுத்தபத்தத்தில் குறை வச்சிடாதீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங், நேற்று ஈவினிங் தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், அதனால் அதையே மாட்டிக்கிட்டாச்சு. டைரெக்டாகவே பேசி போடணுன்ட்டு தான் ஐடியா, ஆனால் ஃப்ளோவாக வர மாட்டேங்கிறது. ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறோம். அப்படியே வாங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றலாம் இன்றைக்கி ஃபுல்லாத்துக்கும் சேர்த்து. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இது. பிரேக்ஃபாஸ்ட் ஓரளவுக்கு வெரைட்டிஸ் இருந்தது. டேஸ்ட்டும் இங்கே நல்லாவே இருக்கும். ப்ளஸ் தோசை, எக் ஆம்லெட்லாம் கேட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தருவாங்க. அதை விட முக்கியம் சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டியும் பெஸ்ட்டாகவே இருக்கும் இங்கே. நம்மளோட அடுத்த வீடியோவில் ஹோட்டல் ரூம் டூர், இன்னைய பொழுது எங்கெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் டேக் கேர். நன்றி, வணக்கம். Thank you for your services, sir. Oh, sounds good. You put it.